சேலஞ்ச் நிறைய ஸ்போர்ட் போய் இனி நம்ம வந்து மைன்கிராஃப்ட் டே 9 தான் ப்ளே பண்ண போகிறோம். இனி நம்ம வந்து வீடுக்கு பேஸ்மெண்ட் போட போகிறோம். டே 14 கட்டலாம் தான் இருந்தேன். டே 14 கட்டலாம் தான் இருந்தோம். ஏன்னா 14 கட்டலாம்னா 14 கட்ட ஆரம்பித்தா நம்ம டே 60 தான் நம்ம முடிப்போம். டே 60 இல்லை டே 80 தெரில, அதுக்கே நிறைய நேரம் ஆகிடும். அதனால் இப்போவே பேஸ்மெண்ட்டு போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டா ஒரு 2-3 நாளில் கட்டிடலாம். இனி நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை மட்டும் போட்டுப்போம். நம்ம சீக்கிரமாக ஃபிஷ்ஷிங் ராடையும் ஒரு பெட்டையும் நம்ம வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ரோப் வேணும். மொத்தம் நான் 2 பெட்டு வளர்க்கணும். வளர்த்தா தான் நம்மளுக்கு நைட்டும் சரி காலைல பில்டிங் கட்டும் போதும் சரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா கேட்டு வந்து க்ரீப்பரை பயம் பொருத்தி அனுப்ப நம்ம கையில் வச்சுருந்தோன்னா நம்ம பக்கத்துலேயே வரமாட்டோம் க்ரீப்பரு. நெக்ஸ்ட்டு வந்து டாகு எதுக்கு சேஃப்டிக்கு நான் வச்சுருக்கணுன்றேன்னா டாகை நம்ம அடாப்ட் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்ம யாரையாவது போய் அடித்தோன்னா அவன் போய் அடிப்பான் கூடவே நின்று. அதாவது நம்ம க்ரீப்பரை போய் அடிச்சு விட்டோன்னா போதும், அவனே போய் வெடிப்பான். ஆனால் கூட கேட்டையும் அமுச்சு விடணும். இந்த மாதிரி ஒரு 5 பிளாக் தள்ளி இந்த மாதிரி வைக்கணும். நான் இதை நேற்றே பிளான் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ மறந்துடுவாங்க. நான் முதல்ல கட்டி பார்த்தா அந்த எண்டு வரைக்கும் போயிடுச்சு. 5வது பிளாக் இங்கே வைக்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் இதில் 4 ரூபா தான். இதை நான் மொத்தம் 4 பேர்கிட்டேருந்து இந்த வீடை காப்பி பண்ணியிருக்கேன். பேஸ்மெண்ட் வந்து ஒரு அண்ணனோட வீடியோவை பார்த்து தான் காப்பி பண்ணேன். அந்த அண்ணன் வந்து இவனை வச்சுருப்பார். ஆனால் இவன் சட்டி பொண்ணு இருப்பான். அதனால் இப்போ நம்ம இதை ஒன்று சேர்க்கணும், பொடியாக சேர்க்கணும். ஏன் இதை பொடியாக செய்கிறோன்னா இதுதான் பேஸ்மெண்ட்டு. இதுக்குண்டான பேஸ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த மாதிரி பொடியாக செய்கிறோமா, இதுக்குள்ளே நம்ம உட்டை வச்சு கவர் பண்ணணும். அது அந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நான் தேடி எடுக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2 நைட்டு நான் மைனிங்லேயே தான் இருந்தேன் இதில். அது வந்து நான் ரியல் லைஃப்பில் இல்லை, மைன்கிராஃப்டில் தான் 2 நைட்டாக மைன்கிராஃப்டில் 2 நைட் ஆயிடுச்சு. அது ராத்திரியும் பார்க்காம நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரோ ஜாம்பிஸ் எல்லாம் வரலையான்னு கேட்டிங்கன்னா வந்தானுங்க. அவனுங்களையும் நான் சமாளிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸ்கெலிட்டன் வந்தான், அவனை தான் டாகு விட்டு கடிக்க விட்டு கொத்தரை விட்டேன். ஆனால் ஸ்கெலிட்டன் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை. என் டாகு நான் அடாப்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரில. நேற்று நைட்டு 3வது நாள் மைன்கிராஃப்டில் நைட்டு நான் வெளியே விட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா எவனோ வந்து கொன்னுட்டான். வெளியே தான் கட்டி வச்சுருந்தேன். யார் வந்து கொண்டான்னு தெரில. என்டர்மேனா இல்லை க்ரீப்பரா இல்லை ஸ்கெலிட்டனான்னு தெரில. கேட் அடாப்ட் பண்ணி வச்சுருந்தீங்களே அது என்னாச்சுன்னு கேட்டால் அதையும் கொண்டுட்டானுங்க. அது வேறு யாரும் இல்லை, ஸ்கெலிட்டன் தான். அதனால் க்ரீப்பர்ஸ் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் ஆடாக இருந்தது. அதனாலேயே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு க்ரீப்பரை நான் சமாளிக்கிறதுக்கே. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு தெரியுமா அந்த ராக்கை. ஆனால் அப்போ கூட நம்ம ஒன்றும் முடிக்கலை. போங்கடா, 4 டசன்லேயே முடிஞ்சிச்சு. நான் நிறைய ராக்கெட் எடுத்து வச்சுருந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இதோட நம்ம முடிக்க போகிறதில்ல. போய் வுட் எடுத்துகிட்டு வரணும். வுட் எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் இருக்குல்ல அதை நம்ம அடைக்கணும். இன்னும் போகணும். இதை நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் தான் எடுக்க முடியும். இப்போ எத்தனை நிமிஷம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி? என் ஃப்ரெண்டு கூட இப்போ மைன்கிராஃப்ட் போட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அது வெறும் ட்ரையல் தான். அவன் இப்போ தான் ரியலில் போட போகிறான். அதுவும் என்னைக்கு போட போகிறான்னு தெரில. அது வெறும் ட்ரையல் தானே என்கிட்ட சொல்லி வச்சுருந்தான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ் கேமிங் தான். அவன் வந்து எப்போவுமே அப்படி தான். அவனை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுமா என்ன? அவனை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா
எல்லாம் திறமை நான் கிடையாது, நான் பண்ண வேலை தான். அதை நான் செட் பண்ணிட்டு இருக்கும்போது க்ரீப்பர் வந்து வச்சுட்டான். அதை நான் ரெடி பண்ண தான் அந்த எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து போட மறந்துட்டேன் அப்பால். சரி அதை விடுங்க, நாங்கள் நம்ம சீக்கிரமாக போய் விட்டு வச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். எனக்கு நிறைய வாட்டி யோசிப்பேன், நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன்னே, ஒரு சில வாட்டி லோடே ஆகாது ஏன்னு. ஓகே, நைட் ஆகிடுச்சுன்னா பக்கத்துலேயே தான் வீடு இருக்குது. அதை நம்ம வீடு இல்லை, பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, இந்த வீடு. இங்கே நம்ம வந்து தூங்கிடலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இல்லை கொஞ்சம் ஆப்பிள்ஸ் பார்த்தேன், மொத்தத்தையும் நான் உருவி எடுத்துகிட்ருக்கேன் கைஸ். ஸோ அதனால் வேறு வழி இல்லை, நான் வீட்டுக்கு நடந்தே போயிட்டு தான் போய் சோறு தின்ட்டு தூங்கிட்டு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு அடுத்த வீடியோவில் போட்டுப்போம். இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஒன்றே வரும். இருங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீடியோ முடிச்சுப்போம். நம்மளோட ஃப்ரெண்டு முகேஷோட சேனலை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும். அவன் சேனல் நேம் வந்து தமிழ் கேமிங். அவன் வந்து அதில் அவனோட செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணிட்டான், அதுவும் உங்களுக்கு தெரியும் தான் நம்புகிறேன். இதோட வீடியோ முடிஞ்சப்போ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறீங்க மக்களே. டிங்.